வணக்கம். நம்ம அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் கிரகச்சேர்க்கை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ கிரகச்சேர்க்கை இம்பார்ட்டனா அப்படின்னா டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் தான். கிரகச்சேர்க்கை இல்லாத ஒரு ஜாதகத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கிரகச்சேர்க்கையாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கும். எதிர் பார்க்கலாம், இல்லை ஒரு கிரகம் மட்டுமே இன்னொரு கிரகத்தை பார்க்கலாம், ரெண்டுமே சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கலாம், டிகிரி வைஸ் க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஸோ இது எல்லாமே கிரகச்சேர்க்கையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்பேற்பட்ட கிரகச்சேர்க்கை தெரிகிறது மூலியமாக நம்மளோட ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 70-80% நம்ம ஓகேப்பா இந்த கிரகச்சேர்க்கை எனக்கு இருக்குது, இந்த காலகட்டத்தில் இது எனக்கு நடக்க போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் நம்ம மெயின் ரோல். ஸோ அது நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஜாதகத்தை பார்க்குறது மூலியமாக. அப்போ கிரகச்சேர்க்கைனா என்ன, கிரகச்சேர்க்கைக்கு நான் படிக்கணும் அப்படின்னா, கிரகச்சேர்க்கையை கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் தெரியணும், என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வேணும், என்ன பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த கிரகச்சேர்க்கையை என்னால் 100% ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இங்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிரகச்சேர்க்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, அந்த ஜாதகம் ஆணா பெண்ணா, இல்லை தற்சமயம் திருநம்பியா இருக்காரா திருநங்கையா இருக்காரா அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாலினம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வயதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் பயங்கர உச்சத்தில் இருக்கும், கூடவே குருவும் இருக்கும். இப்போ குரு புதன் சேர்க்கை இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு சார் புதன் உச்சமாக இருக்குது சார், சூப்பராக படிக்கலாம், நல்லா படிக்கலாம், இவருக்கு அறிவு அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது, சார் இவருக்கு 94 வயசு, நாங்களே இவர் எப்போ போக போகிறான்னு கேட்குறதா வந்திருக்கோம், நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்பு வாங்காமல் இருக்கிறதுக்கு கிரகச்சேர்க்கை அந்த ஜாதகத்தோட வயசு கம்பல்சரி நமக்கு தெரியணும். 3வது பாயிண்ட்டு, அந்த கிரகச்சேர்க்கைக்குரிய தசாபுத்தி நடக்குதான்றதும் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு கிரகச்சேர்க்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3ம் நமக்கு தெரிஞ்சாகணும். அடுத்து சாப்டர் 2, கிரகங்களோட காரகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் கிரகச்சேர்க்கைனா சூரியனுக்கு என்ன காரகத்துவம், சந்திரனுக்கு என்ன காரகத்துவம், ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும் போது அதுக்கு ஒரு காரகத்துவமாக இருக்கணும். ஸோ அப்போ தனித்தனி விதமான காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, கிரகங்களின் காரகத்துவம் அறிவது ரொம்ப அவசியம். நம்பர் 2, அந்த கிரகச்சேர்க்கை எந்த ராசியில் இருக்குது. நம்பர் 3, அந்த கிரகச்சேர்க்கை லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருக்குது, 6ல் இருக்கா, 8ல் இருக்கா, 4ல் இருக்கா, கோணங்களில் இருக்கா, கேந்திரத்தில் இருக்கான்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 4, அந்த கிரகச்சேர்க்கை எத்தனை பாகையில் இருக்குது, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. லைக் இப்போ சூரியன் 10 டிகிரியில் இருந்தால் சந்திரன் 25 டிகிரியில் இருக்கார். ஸோ அந்த பாகைக்கான வித்தியாசம் நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 5, அந்த கிரகச்சேர்க்கை அந்த அந்த இருவருக்குள்ளேயுமே நட்பா பகையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 6, அந்த ராசியில் அந்த கிரகச்சேர்க்கை எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, லைக் ஆட்சியா, உச்சமா, மூலத்திரிகோணமா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக இருப்பாங்களா, அந்த பாவகத்தில் எப்படின்னு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 7, கிரகச்சேர்க்கையில் பங்கு பெறும் கிரகங்கள், அதாவது இப்போ சூரியன் சந்திரன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையில் இருக்கா, இல்லை வக்ரமாக இருக்கா, நீசமாக இருக்கா அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சாப்டர் நம்பர் 2 க்ளோஸ். சாப்டர் நம்பர் 3, கிரக பலம் அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நம்ம பார்க்க தான் செய்யணும். சப்போஸ் ஒரு கிரகம் உச்சியாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, நீசமாக இருக்குது அப்படின்றப்ப அது எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் எந்த அளவு பலனை தருதோ அதே அளவு தான் நீசம் பெற்ற பலனை தரும். தகுதி மட்டும்தான் மாறுபடுமே தவிர பலன்கள் ஒரே வித மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஒரு ஆட்சி பெற்ற கிரகச்சேர்க்கை இருக்குது, உச்சம் பெற்ற கிரகச்சேர்க்கை இருக்குது அப்படின்னா சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீசம் பெற்ற கிரகம் அப்படின்னா கடன் வாங்கி அந்த பணத்தை கொடுக்கும். இங்கே தகுதி மட்டுமே மாறுபாடு தவிர பலன்கள் ஒரே விதமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே நீசம் பெற்ற கிரகம் இருக்குது, கெட்டு போச்சு அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஒரே பலனை தான் தரும், ஆனால் அது கொடுக்குற விதங்களில் தான் மாற்றம் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். கிரகச்சேர்க்கையில் பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் வக்ரமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படிலாம் பலன் சொல்ல முடியும். இப்போ வக்ர கிரகங்கள் எப்பொழுதுமே தன்னோட முடிவை மாற்றிக்கொள்ளாத நிலையில தான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செஞ்ச ஒன்றை தான் நம்மக்கிட்ட கேட்க வரும். நான் முடிவு பண்ணியிருக்கேன், நீ சரின்னு சொல்லு, சரின்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும் நம்மக்கிட்ட. எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணுறாருன்னு ஒருத்தவங்க வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட கேட்க வராரு, நாளைக்கு நான் ஓப்பன் பண்ண போகிறேன், நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்க. அம்மாப்பா நாளைக்கு நல்ல நாள், ஓகே சரி இதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளை பற்றி பேசிக்கிட்டே போகும். நான் சொன்னது தானே அவர் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும். சப்போஸ் நாளைக்கு ஆஸ்பீஷியஸ் டே இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னாலும் அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு அதை செய்கிற வேலையை தான் செய்யும். இங்கே வக்ரம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே தன்னோடு முடிவை மாற்றிக்கொள்ளாத
முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வக்ரமற்ற ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆழமாக போய் நம்ம ஒரு பலனை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு புதனே வக்ரமாக இருக்குது. அப்பா உனக்கு புதன் நல்லா இருக்கு, நீ ஏன் அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடாது, உனக்கு சூப்பராக வருமே அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னோம். இங்கே பாரு, நானே இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக பிரம்மா கிட்டேருந்து பேனா வாங்கிட்டு வரேன், நீ எனக்கு சொல்லித்தரிய அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்மளையே திருப்பி கேட்கும். ஸோ வக்ரம் பெற்ற கிரகங்கள் தன் விஷயம் சார்ந்த ஒரு விஷயத்த அதீத அறிவோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட நம்ம போய் தொழிலை பற்றி பேசவே முடியாது. அவன் நமக்கு 1000 ஐடியா சொல்லுவான். ஸோ இங்கே வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்லும்போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு பிரித்து தான் சொல்லணும். நீ ஆப்ஷன் ஏ பண்ணேன்னா உனக்கு இது லாபம், ஆப்ஷன் பி பண்ணேன்னா உனக்கு இவ்வளோ நஷ்டம். என்ன அந்த இடத்துல இருந்தேன்னா நான் ஆப்ஷன் ஏக்கு தான் போவேன், எனக்கு வக்ரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து சொல்லும்போது நம்மளோட முடிவை அது ஓரளவுக்கு காது கொடுத்தாது கேட்கும். கடைசியில் நம்ம சொல்கிறதான் அது செய்ய போகுது. பட் இங்கே நம்ம முடிவை அதுக்கிட்ட திணிக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அது சார்ந்த அதீத அறிவு அதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் அது எங்கே எப்படி யூஸ் பண்ணுன்ற மட்டும்தான் அதுக்கு தெரியாது. அதுக்கான கைடன்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோமே தவிர, நீ இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படி தாண்டா பண்ணுவேன்னு அது நிற்கும். ஸோ வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு பலன் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பலன் சொல்லணும். அதீத அறிவு இருக்கும், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. பயங்கரமான நிறைய பிளான்ஸ் இருக்கும், ஆனால் எந்த பிளானை எந்த டயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு அஸ்ட்ராலஜராக நமக்கு என்ன வேலை அப்படின்னா, இது பண்ணு, இது பண்ணாத, இது பண்ணால் இவ்வளோ பாசிட்டிவ், இது பண்ணால் இது நெகட்டிவ், முடிவை நீயே எடுத்துக்கோப்பா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைடுக்கு வந்துடும். அப்புறம் அஸ்தங்கம். கிரக சேர்க்கையில் அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு முழு பலனை தரவே தராது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அஸ்தங்கம் கிரக சேர்க்கையில் அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். சாப்டர் 4. இரு கிரகங்கள் தங்களுக்குள் ஒரே ராசியில் இணைந்திருந்தால், சப்போஸ் இப்போ மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 200 மார்க். ஏன்னா அந்த கிரக சேர்க்கை அந்த வேலையை அந்த ஜாதகருக்கும் செய்யும், ஜாதகரோட அப்பாவுக்கு செய்யும், ஜாதகரோட அம்மாவுக்கு செய்யும், தாத்தா பாட்டிக்கும் செய்யும் அப்படின்றது நமக்கு 200% மார்க் இருக்குது. 200க்கு 200 மார்க் அதுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மீனிங்கு. 2 கிரகமும் ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிட்டா அப்படின்னா அதுக்கு 100 மார்க்கு. சரிங்களா? ஒரு கிரகம் மற்றும் மற்றொரு கிரகத்தை மட்டும் பார்க்குது. ஒரே ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்க்கும்போது அதுக்கான மதிப்பெண்கள் 75 மார்க்கு. 2 கிரகமும் சேர்ந்து ஒரே ஒரு பாவத்தை பார்க்கும், அதுக்கான மார்க்கு 50 மார்க்கு. ஸோ இப்படி தான் கிரக சேர்க்கைக்கு நம்ம பலன் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ சூரியன் சந்திரன் கிரக சேர்க்கை நம்ம பார்க்கலாம். சூரியனா யார்? அப்போ அப்பாவுக்கு சூரியனோட காரகத்துவத்தை எல்லாமே நம்ம போட்டுக்க போகிறோம். அப்பா நல்லவர், நேர்மையானவர், ரொம்ப திடமான மனம் உள்ளவர், உயர்ந்த நோக்கம் உள்ளவர், கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சூரியனோட காரகத்துவத்தை எல்லாத்தையுமே அப்பாவுக்கு போட்டுக்க போகிறோம். அப்போ அம்மானா சந்திரனுக்கு என்ன காரகத்துவம்? அன்பு அதிகம், சஞ்சலமான குணம், அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க மனசு அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு சந்திரனோட காரகத்துவத்தை நம்ம போட்டுக்க போகிறோம். அப்போ ஜாதகருக்கு பேசும்போது 2த்தையுமே சேர்த்து ஜாதகருக்கு பலன் சொல்ல போகிறோம். இங்கே ஒரு பின்குறிப்புன்னு போட்டுக்கோங்க. சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரக ரீதியான கெட்ட பெயர் ஜாதகருக்கு ஒரு 20-30% வந்தே தீரும். உதாரணத்துக்கு சனி சந்திரன் கிரக சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே கெட்ட பேர் ஜாதகருக்கு எப்படி வரும்? தொழிலாளி மூலயமா தான் வரும். அப்போ என்ன தான் நம்ம மாங்குன்னு நம்ம கொடுத்தா கூட அந்த ஒரு தொழிலில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. அவன் போகிற போக்கில் சொல்லிட்டு போவான், அவங்ககிட்ட போனால் 10 பைசா கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ எந்த கிரகத்தில் சேர்ந்துருக்கோ அந்த கிரக ரீதியான ஒரு அவப்பெயர் ஜாதகருக்கு ஒரு 20-30% வரும்ன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சந்திரன் குரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா நமக்கு பிறந்ததான் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போக போகுது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு உதாரண சாட் போட்டுடலாம், ஒரு எக்ஸாம்பிள் சாட்டு. மேசத்தில் சூரியன் சந்திரன் கிரக சேர்க்கை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இங்கே என்னெல்லாம் சொல்ல போகிறோம்? அப்பாவுக்கு அம்மாவுக்கு சூரியன் சந்திர கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். இங்கே சூரியனுக்கு அடுத்து சந்திரன், அப்போ இங்கே அம்மாவாசி அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அப்பா அதீத அறிவை பெற்றிருப்பார். அப்பா கூட கம்பேர் பண்ணும்போது அம்மா இங்கே ஒளியிலேருந்து காணப்படுவாங்க. அம்மா எவ்வளோ தான் அறிவு இருந்தாலுமே சூரியனோட, அதாவது அப்பா கூட சேரும்போது அம்மாவின் அறிவு சற்று தகுதி குறைவாகத்தான் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங்கு. இங்கே அப்பா கெத்தாக இருப்பாங்க, அப்பாவை கம்பேர் பண்ணும்போது அம்மா அந்த அளவுக்கு கெத்தில் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் இருக்கும்.
அப்போ இங்கே ஜாதகருக்கு என்ன சொல்ல போகிறோம், தாயும் தந்தையும் ஒற்றுமையுடன் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்திரன் இங்கே அமாவாசை, சூரியன் அமாவாசை கான்செப்டில் வரும். பிகாஸ் சூரியனோட சந்திரன் இருக்கிறனால இந்த ஒற்றுமை, அம்மா எவ்வளோ தூரம் சைலண்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒற்றுமை இருக்கும். அப்போ ஜாதகர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா ரொம்ப சவுண்ட் பாட்டியாப்பா, ரொம்ப குரலை வசத்து பேசுவாரா, அம்மா அமைதி ஆயிடுவாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் அமைதியாக தான் ஆமான்னு தான் சொல்லுவார். அடுத்த கேள்வி, இந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக போகும் அப்படின்னா, அம்மா அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பம் ஒற்றுமையாக போகும். ஒருவேளை அம்மா கோவப்பட்டுட்டாங்க, அம்மாவுக்கு தசாபுத்திகள் சரியில்லை, அம்மாவோட ஜாதகப்படி தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா நம்ம இங்கே என்ன இண்டிகேட் பண்ண போகிறோம், அம்மாவை அமைதியாக இருக்க சொல்லு. அம்மா எவ்வளோ தான் அறிவு இருந்தாலுமே அப்பா முன்னாடி கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிற மாதிரி பேசினா மட்டும்தான் இந்த வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம அந்த ஜாதகருக்கு அறிவுரை சொல்ல போகிறோம். அந்த ஜாதகர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். இங்கே தந்தையார் மட்டும்தான், ஜாதகத்தோட அப்பா மட்டும்தான் பலவான். அதுதான் அவரோட மைண்டில் ஃபிக்ஸாக இருக்கும். பிகாஸ் அங்கே மேச வீட்டில் சூரியன் உச்சம். அப்போ தந்தை எப்படி இருப்பார், சூரியனோட காரகத்துவத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ இது ஜாதகருக்கு சொல்லும்போது, இப்போ ஜாதகருக்கு இந்த கிரகச்சேர்க்கை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜாதகரை பயணம் செல்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய லாபம் உண்டு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறும்போது உங்களுக்கான தகுதி வந்து அதிகமாக தான் வரும், நிறைய லாபம் வரும், வெற்றி புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயணத்தின் மூலியமாக உங்களுக்கு லாபம் மட்டுமே தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போ ஜாதகரின் தந்தைக்கு நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜாதகரின் தந்தைக்கு சூரியனை அப்படியே வச்சுட்டு அப்பாவுக்கு சந்திரனோட கேரக்டர் எல்லாமே சொல்ல போகிறோம். அப்பா சஞ்சலம் மிக்கவர், தாயின் பாசம் மிக்கவர். இங்கே யாரோட தாய் பாசம், ஜாதகரோட பாட்டி மேலே தான் அப்பாவுக்கு பாசம் அதிகம். தந்தையார் பயணம் செய்பவர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சஞ்சலம் மிக்கவர்னு சொல்ல போகிறோம். திரவ உணவுகளை விரும்பி உண்பார் அப்படின்பா. இங்கே திரவ உணவுன்றது எப்படி, எதெல்லாம் சொல்லுவோம், பியர் சொல்லுவோம், ஆல்கஹால் சொல்லுவோம், இது எல்லாமே திரவ உணவு தான். இது எல்லாமே விரும்பி உண்பார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜாதகர் தந்தை கௌரவமான திருடன். இங்கே திருடன்றது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்களோட நிலத்தை ரொம்ப ஈஸியாக ஆக்கிரமிச்சிருவார் அப்படின்றது மட்டும்தான் இங்கே மீனிங்கு. அப்போ தாயாருக்கு சூரியனோட கேரக்டர் எல்லாமே நம்ம போட போகிறோம். அப்போ அம்மாவுக்கு அரசியல் நாட்டம் உண்டு, நிர்வாக திறன் உண்டு, அம்மா ஞானயம் மிக்கவர், குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவாங்க, பெரிய முடிவு எல்லாமே நான் தாங்க எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவங்க அப்பா சொல்லுவார், எல்லா பெரிய முடிவும் நான் தான் எடுப்பேன், சின்ன சின்ன முடிவுலாம் என் ஒய்ஃப் எடுத்துப்பான். எது பெரிய முடிவு, நாட்டு நடப்பு, அரசியலை பற்றி பேசுகிறது, உலக அரசியல், இது எல்லாமே அப்பா வந்து முடிவெடுப்பாராமா. அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டு செலவு, வரவு செலவு, பையன் என்ன படிக்கணும், பையனுக்கு என்ன செலவாகும், இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவு எல்லாமே அம்மா எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த பிரித்து வச்சு, நீ இந்த கோட்டுக்குள்ளே வரக்கூடாது, நான் அந்த கோட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தாயார் அரசியல் ஆர்வம் உள்ளவர், தாயார் தந்தையை அரவணைச்சு செல்வார், சஞ்சலம் மிக்கவர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிரகச்சேர்க்கையை பார்க்கணும். இங்கே மேஷத்தில் வந்து நம்ம சூரியன் சந்திரன் வச்சுருக்கோம். சப்போஸ் துலாத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் விருட்சத்தில் சூரியன் சந்திரன் கிரகச்சேர்க்கை இருந்தது அப்படின்னா, ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கான காரகத்துவத்தையும் நம்ம 1 2 முன்ன பின்ன எடுத்து தான் சொல்லணும். நன்றி.